வணக்கம். இப்போ நான் வந்து பாம்பே சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். இது பாம்பே சட்னி ஈஸியாக எல்லாரும் செய்யலாம் வீட்டில். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுறேன். அடுத்தது இதில் வந்து ஒரு இலை, பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு இதை போட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. அடுத்தது பொடியாக நறுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இதை வந்து சேர்த்து வதக்கிடலாம். இந்த பாம்பே சட்னி நல்லா டேஸ்டாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது வந்து கடலை மாவு மட்டும்தான். அதனால் கடலை மாவு இருக்குதுன்னா இந்த சட்னியை ஈஸியாக செஞ்சுக்கலாம். அப்படி கடலை மாவு இல்லைனாலும் கடலை பருப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்தீங்கன்னா குறைகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அது இன்னும் அந்த கடலை மாவோட டேஸ்ட்டாக இருக்கும். அது டைம் இருந்தால் அதை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை போடலை, சோம்பு, கொஞ்சம் வந்து பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டேன். பட்டை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வாசலுக்கு வேணாலும் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இது வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இதோட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள். மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கடலை பருப்பை அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி குறைகுறைப்பாக அரைச்சி தண்ணி தேவையான சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடலை பருப்பு அப்படியே ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த குறைகுறைப்பாக அரைச்ச வந்து கடலை பருப்பு மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், குறைகுறைப்போடு தெரியுது பாருங்கள். மாவாக இருந்ததுன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதை விட மாவு வந்து ஒரு அவசரத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா இது நல்லா சுவையை கொடுக்கும்.
இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க பாம்பே சட்னி கொதிக்க போகுது. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா சூப்பரான வாசனை வருது. வந்து ரொம்ப கெட்டியா பண்ணக்கூடாது, தண்ணி கொஞ்சம், இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னா அந்த அளவுக்கே தண்ணி நீங்களும் அதே மாதிரி தண்ணியா எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து ஒரு கொதி கொதிச்சோட கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா தண்ணியா இருக்கும். இல்லைன்னா வந்து கல் மாதிரி கெட்டியாயிரும். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு அப்படியே பொங்கி வந்துருச்சு. அப்படியே அது பொங்கும் போதே ஒரு அப்படியே கொதிக்கும், ஒரு இதுவாக வரும். அப்படியே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. அதே மாதிரி இதை வந்து அடி பிடிக்க விடக்கூடாது, அந்த மாவு வந்து அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் அப்படியே கிண்டி விடணும். பாருங்க அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் மேலே வந்து கொத்தமல்லியை தூவிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சட்னி இருந்தால் போதும். இது குழம்பு சட்னி எது வேணால் சொல்லிக்கலாம். அப்போதான் வந்து சாப்பிட நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. அருமையான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.